பழைய ஏற்பாட்டிலே தேவன் கிட்ட நெருங்க விடல ஆட்களை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்ல, கிட்ட வா, என் இறக்கத்தை கொஞ்சம் என்ன பாராட்டு, இந்த கிருபை என்ன, இது வரைக்கும் கடந்த காலத்திலே நான் உனக்கு செய்த நன்மைகளெல்லாம் லிஸ்ட்டு போடு, இல்லைன்னா மன்னிப்பு கேளு, ரத்தத்தால் கழுவப்போடு. உணர்வற்ற ஒரு இருதயம் அது இருளடைந்து போயிடும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில். நன்றியே செலுத்தாமல் நன்மைகளை வாங்கிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் இருதயம் அருமையானவில்லை காலகட்டத்திலே இருட்டாக போயிடணும்னு போட்டிருக்குது. நம்முடைய இருதயம் வெளிச்சமாக இருக்க வேணும், வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்றி மிக மிக அவசியம். காரணம், சின்ன ஒரு மூச்சு விடுகிற ஒரு காரியம் கூட, நாசியில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க கூட தெய்வ கிருபை, தேவனுடைய இரக்கம், இவையெல்லாம் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். பணத்தை காட்டிலும் சுகம் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த காலவில் எல்லாரும் தேவன் நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். தேவனுடைய கிருபை, இயேசுவின் மனதுருக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற தேவனுடைய மக்கள் போன வாசலில் நான் வாசி காண்பித்தது போல ஒரு மத்தியஸ்தனுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் ஒரு மத்தியஸ்தன் வேண்டும் என்று யோபு ஜெபித்தான். 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தேவன் மேலே ஒரு கையும் மனுஷன் மேலே ஒரு கையும் வச்சு ஒரு பாலம் மாதிரி அவ்விதமாக ஒரு மனுஷன் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசித்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஜெபித்தார்கள். அதனுடைய விளைவு இயேசு இந்த பூலோகத்திலே வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தீமோத்தேயுவில் பவுல் எழுதும் பொழுது மத்தியஸ்தன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று அவர் எழுதியிருக்க பார்க்கிறோம். இந்த மத்தியஸ்தனாகிய கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வரும் பொழுது மனதுருக்கமுள்ள ஒரு அருமையானவர்களே அவர் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கி காரில் போகிறது கூட கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி சைக்கிள் கூட இல்லை பாருங்கள், கண்டுபிடிக்கலை. காலிலே நடந்தார். ஒரு வியாதியஸ்தனை குணமாக்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றான். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பார்த்தேன். அவன் வீடு பார்த்தா 2 நாள் பிரயாண தூரத்தில் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், நான் வாரேன் ஐ வில் கம், நான் வாரேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய தியாகம். ஆகவே கால்நடையாக நடந்து தெரிந்து வியாதியை சொல்லி சுஸ்தமாக்கினார். அவருக்கு இஷ்டமெல்லாம் அவன் ஜமாயிட்டாச்சாதான், அவன் நல்லாயிட்டா அது போதும். நடக்கிறது பெரிய காரியம் இல்லை, அதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த உலகத்துக்கு. ஆகவே ஆயத்தத்தோடு அவர் இந்த உலகத்தில் வந்தார். மக்களை பார்த்த மாத்திரத்திலே அவருக்குள்ளே அவருடைய வயிற்றுக்குள்ளே இருந்து பாருங்கள் இந்த பாசம், உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு நேசம், அருமையானவர்களே மனதுருக்கம் அவரை உந்தி தள்ளிட்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனதுருக்கம்தான் கர்த்தரை சிங்காசனத்திலிருந்து இந்த சாணி நிறைந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆஹா, பூமி படைத்த கட்டங்களிலே மகா அழகாக இருக்கிறது, போய் ஒரு 15 days விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கர்த்தர் வரல. அசிங்கம் பிடிச்ச இஸ்ரேல் தேசத்தில் எங்கேயும் சாணி அதுக்கு மத்தியில் தான் வந்தார். எல்லாம் தியாகம் தான் என்பதை தெரிந்து கொள்ள. எல்லாம் நமக்காக, எல்லாரும் கரங்களை தெரிஞ்சுக்க சோதரிப்போம். அருமையானவர்களே, ஆகவே மக்களை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு பரிதாபம் வந்தது. கர்த்தர் பரிதாபம் நிறைந்தவர். கர்த்தர் அடிக்கிறவர் அல்ல. எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, இந்த இடம் பூரா உம்முடைய அறிவியினாலே நிறைத்து போடும். அடிக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான், அவன் பிசாசு. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான்னு இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு 3 காரியம் தான் தெரியும், திருடவும் கொல்லவும் அழிக்கவும். 3 காரியம் தான் தெரியும். எதையும் அவன் படைத்தது கிடையாது, யாருக்கும் அவன் நன்மை செய்தது கிடையாது, யாரையும் அவன் குணமாக்குனது கிடையாது. பிசாச மக்கள் அருமையானவர்களே
ஆராய்த்து கொண்டிருக்கிறாள். வேதனையான ஒரு விஷயம். ஆனால் அருமையான இன்றைக்கு கண்ணை மூடினா அங்கே ஏரி நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆகவே சில சமயங்களில் நம்ம சொல்கிறது கொஞ்சம் கடுசாக இருக்குது. இயேசுவே வழி, ஒன் வே ஜீசஸ். அது விட்டா அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டா போண்டிதான் நரகத்துக்கு. அது வரைக்கும் இங்கே ஜாலி தான். கண்ணு மூக்கு தெரியல ஆட்களுக்கு. இன்றைக்கி சில தம்பிமாருக்கெல்லாம். ஆனால் அருமையான முடிவு பரிதாபமாக போய்விடும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய துவக்கம் அற்பம், என்னுடைய முடிவு சம்பூர்ணம். அப்படி இருக்கணும் மனுஷனுடைய வாழ்வு. முடிவு சம்பூர்ணம், துவக்கம் அற்பம். அற்பமான ஜாதியில் பிறந்திருக்கலாம், நீ ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் போக 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 நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிராசிக்கிற சூரிய பிரகாசம். 9 மணிக்கு கொஞ்சம் பிரகாசம், 11 மணிக்கு இன்னும் அதிகமான பிரகாசம், 12 மணி வரும்போது கிளைமேக்ஸ் அதிகமான பிரகாசம். கண்ணை மூடுற நாள் பெஸ்ட்டு நாள். ஏன்னா தேவனுடைய பணியை கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி, நல்லா அப்படி தான் போகிறேன். ஐ லைக் மை ஜாப். நான் செய்கிற வேலையை நான் நேசிக்கிறேன். கலெக்டர் வேலை கொடுத்தா வேண்டாம், கவர்னர் வேலை கொடுத்தா வேண்டாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இதுக்கு ஈடாகாது. 1000 பகுதியில் ஒரு சின்ன பகுதி வராதுன்னு நான் நினைக்கிறேன். கண்ணை மூடும் பொழுது அருமையான மேலே 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 பிரகாசம் பிரகாசம். ஆச்சரியமான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சின்ன இதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு கர்த்தர் பெரிய ரிவார்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரால் ஒரு தீமையும் உனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கோ உங்களுக்கோ யாருக்குமே வந்தது கிடையாது. கேள்விகள் உனக்கு இருக்கலாம். அதை செய்தது பிசாசு, வழியை தூக்கி கர்த்தர் மேலே போட்டுட்டான். ஒப்புக்கொள்ளாதே, உன்னுடைய எதிர்காலம் கெட்டு போகும். கர்த்தர் அதை எப்படி அதை மென் பண்ணலாம், எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம், எப்படி அதை சரியாக்கலான்னு சொல்லி ஒன்னே காட்டிலும் அதிகமாக தீவிரமாக இருக்கிறார். காரணம், அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆகவே எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாம் பிசாசிலிருந்து வருகிறது. தேவன் ஒன்றே ஒன்று தான். தேவன் பரிதாபம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஏதோ ஒன்றுக்கா ஐயோ நம்ம குடும்பத்தை நினச்சி நம்ம பரிதாபப்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நானும் பரிதாபப்படுறேன், ஆனால் உன் கண்ணீர் ஒரு பதிலை கொண்டு வராது. என்னுடைய பரிதாபம் உனக்கு பதில் என்ன செய்யும், கொண்டு வரும். வசனத்தின்படி ஜெபிச்சேன்னா ஜெயம் கண்டிப்பாக அவனுக்கு காத்திருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் இந்த உலகத்தில் வரும் பொழுது அருமையான மனதுருகிறராக அவர் வியாதிகளை குணமாக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு அவிடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சொல்கிறாங்க, நான் தேவன் பாத்தியா நிரூபிக்கணும், அதனால 4 அற்புதத்தை இன்னைக்கு செய்து காட்டணும்னு சொல்லி இயேசுநாதர் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு போய் யாரையும் குணமாக்கலை. அவர் தேவன்னு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானே பேசுகிறது பாருங்கள், ஆவிக்குரிய மடத்தனம். பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. க்ளோரி, மேஜஸ்டி, பவர், லைட் எல்லாவற்றையும் கர்த்தர் கழட்டி வைத்து விட்டு ஒரு சாதாரண மனுஷனை போல ஏழை குடும்பத்தில், கார்பரேட்டர் ஃபேமிலியில், ஒரு தச்சம் குடும்பத்தில் வந்து பிறந்தார். நினைக்க கண்ணீர் வருகிறது. தச்சம் குடும்பத்தில் பிறந்தார். தச்சன் அல்லவான்னு சொல்கிறானுங்க, கேவலமாக பேசுகிறாங்க. யோவான் 7 எழுதப்பட்டிருக்கிறது, இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்.
ஆகவே நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசுநாதர் ஸ்கூலுக்கு போகலை, அன்எஜுகேட்டட். பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த ஞானி இந்த பூலோகத்தில் வரும்போது ஒரு அன்எஜுகேட்டட், ஸ்கூலுக்கே போகலை, அப்படிப்பட்ட ஒரு ஆடு, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தன்னை தாழ்த்தினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானே, அன்றைக்கி நான் ஒரு படம் பார்த்தேன். இயேசுவத்தின் சிலுவையில் அடிச்சிட்டு இருக்கான். இயேசு தலையில் ஒரு அரை வட்ட நிலா, ஹேலோன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அது பிராசித்து கொண்டிருக்கிறது. நான் கேட்க, அறிவு இருக்கா? தலையில் நிலா பிரகாசித்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பிடிச்சி சிலுவையில் அடிக்கிறதுக்கு எவனுக்காகவும் மனசு வருமா? கொஞ்சமாக அறிவு இருக்கு, காமன் சென்ஸ் இருக்கா? இல்லை. எல்லாத்தையும் கழட்டி கீழே வச்சுட்டாரு. வச்சு அடிமையின் ரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்தால் தான் உன்னை அந்த தூசியிலிருந்து தூக்கி மேலே உயரத்துக்கு கொண்டு போக முடியும். ஆகவே உனக்காக என்ன தியாகத்தை செய்ய வேண்டுமோ ஒன்று செய்ய அவர் தயங்கவே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு அவருக்காக சில தியாகங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஊழியக்காரையும் விசுவாசிகளையும், வா, இன்னும் ஆழமாக வா. வேறு ஒன்றும் இல்லை, பிறந்திருந்து உனக்கு நன்மை செய்திருக்க, உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நல்லா பத்திரமா பிறந்திருக்க, ஏற்ற காலத்துலையும் ரட்சித்துவம் பாவத்தை மன்னிச்சு உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து எத்தனையோ நன்மைகளை செய்து இதுவரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கேன். வா, இன்னும் வா, எனக்காக ஆழமாக சில காரியங்களை செய்வதற்கு. அருமையானவர்களை பாருங்கள். ஆகவே ஆட்களை பார்த்து மாத்திரத்தில் அவளுக்கு மனதுருக்கம், சொல்ல முடியாத மனதுருக்கம். அதனால் அவங்க கேட்காட்டாலும் இவரே போய் அருமையானவர்களே அநேரி சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான நண்பர்களே, வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். எல்லாரும் கரங்களை தட்டி கத்த சோதரிப்போம். ஆச்சரியமான ஒரு சம்பவம் பாருங்க. குஷ்டரோகம்னு சொன்னால் மக்கள் ஓடுகிறார்கள், ஆனால் உடனே நீங்கிட்டு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சொன்னார், இது ஃப்ராடு வேலை இல்லை, இது காணிக்க வாங்குறதுக்காக செய்கிற வித்தை இல்லை, இது போய் ஆசாரியன்ட்ட காட்டு, உடம்பு நல்ல சோமாயிட்டுன்னு சொல்லி காட்டி ஊருக்குள்ளே போ. அருமையானவர்களே பாருங்க. ஆகவே அவ்வளவு பயங்கரமாக நாறிக்கொண்டிருந்த வியாதி, எல்லாரும் சொல்லுவோம் உடனே சோமாயிட்டு. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியார் சொல்லுகிறார், குஷ்டரோகத்தை நினைச்சு பாரு, நல்ல ஆழமாக சிந்தி, வியாதிக்காரங்க சிந்திக்கணும். நாறிக்கொண்டிருந்த வியாதி இயேசு தொட்ட மாத்திரத்தில் உடனே சோமாயிட்டு கௌரவமான மனுஷனாக மாறிட்டான். அவன் சரித்திரத்தையே கர்த்தர் மாற்றி போட்டார். ஒன்னே குணமாக்குறது எவ்வளவு லேசு, ஒன்னே குணமாக்குறது எவ்வளவு லேசு. ஆகவே எப்போதும் பாசிட்டிவாக, உனக்கு சாதகமாக, உனக்கு நன்மையாக, உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வருகிற ரீதியிலே சிந்தின்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. குஷ்டரோகியை குணமாக்குனாரு, உடனே சும்மாயிட்டுன்னு போட்டிருக்கு. எவ்வளவு பயங்கரமான வியாதி, எத்தனை ஆண்டுகள் இந்த வியாதியில் கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியாது. இயேசு சீஷரில் 12 சீஷரில் ஒரு சீஷன் வந்து டாக்டர், அவர் பேர் லூக்கு, டாக்டர் லூக்கு. பாருங்க, இந்த குஷ்டரோகத்தில் 4 ஸ்டேஜ் இருக்கான். இவன் 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டான். குஷ்டரோகம் மெச்சூர் ஆயிட்டு, நல்லா முதிர்ந்து விட்டது. அப்படியே சரீரத்தினுடைய தசையெல்லாம் தொங்கி கொண்டிருக்கிறது, நாறி கொண்டிருக்கிறது. பாருங்க,
கர்த்தர் குணமாக்கும் போது அவர் திட்டமிட்டு தான் குணமாக்குறாரு. இப்படி ஆளை தான் குணமாக்கணும், அப்போ தான் நமக்கு சாட்சியாக இருக்கும். நேற்றைக்கு குஷ்டம் லேசாக ஒரு கோடு வந்துச்சு, சோமாக்கிட்டார் இயேசு. இல்லை இல்லை, சாக போகிறான். அருமையானவர்களே, சதையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, நாறி கொண்டிருக்கிறது, யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் குணமாக்கி உடனே சொல்கிறாரு ஆசாரியன்ட்ட கொண்டு, நீ சோமாயிட்டங்கிறத நீ காமிச்சிட்டு நீ பாளையத்துக்கு போ. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவர். இந்த காலை வேளையிலே மனதுருக்கமுள்ளவராய் நம்மத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை பார்க்குறாரு. ஒருவேளை பலவீனத்தோடு வியாதியோடு வந்து உட்கார்ந்துருக்கிறீர்களா? உள்ளத்தில் கசப்போடு வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே படுகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே நீட்டப்பட விரும்புகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர். நீ கஷ்டப்படுறது அவருக்கு இஷ்டம் இல்லை. நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது அவருக்கு இஷ்டம் கிடையாது. நீ 4 பேரை போல நல்ல ஆரோக்கியமாய், அருமையானவர்களே, நல்ல சரீரத்தோடு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மக்களை பார்க்கும்போதே நீ வியாதி அவர்கிட்ட விலாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் எங்கே வலிக்குதுன்னு. எங்கே வலிக்குதுன்னு உனக்கு தெரியாது கூட அவருக்கு தெரியும். உன்மேலே மனதுருகிறார் என்ற அறிவு உனக்கு இருக்கிறதா? இது வரும்போது அருமையான அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உன் மேலே பரிதாபப்படுகிறார், உன்னை குணமாக்க விரும்புகிறார். நீ குணமாக வேண்டும் என்று ஆசைப்படுறதை காட்டிலும் அவர் உன்னை குணமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காரணம், அவர் உன்னை படைத்தவர், உன்னை ரட்சித்தவர், விலைக்கரியத்துக்கு உன்னை வாங்கினவர், உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறவர், திட்டங்களை தீட்டியிருக்கிறவர். அவர் பார்க்குறாரு, குணமாக்க மனதுருக்கம் அவரிடத்திலிருந்து போகிறது. இப்போ இந்த மனதுருக்கத்தை நீ புரிந்து கொண்டால், கர்த்தாவே, என் கஷ்டத்துக்காக நான் மட்டும் கேட்கல, உம்முடைய மனதுருக்கம் என்னை குணமாக்கட்டும். உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய பரிதாபமும் என்னை குணமாக்கட்டும். உம்முடைய சுபாவம், உம்முடைய தன்மை, கர்த்தாவே, உம்முடைய நேச்சர், அது என்னை குணமாக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய நேச்சரே மக்களை பார்க்கும்போது அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா மக்கள் ஆரோக்கியத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், ஆரோக்கியமாக வாழ வேண்டியவர்கள், ஆரோக்கியமாக இந்த உலகத்திற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியவர்கள். வியாதியை பிசாசு வியாதியாக்கியிருக்கான். இப்போ தீயவனுடைய அந்த சக்தியிலிருந்து மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற ஆர்வம், அதுதான் மனதுருக்கம். பாருங்க, நாம் வியாதி சுகமாகணும்னு சொல்கிறோம். கர்த்தர் சொல்றார், பிசாசு ராஸ்கல் நல்ல அருமையாக இருந்த சரீரத்தை நாசமாக்கிட்டான். இப்போ அதை தொலைக்கணும், அவன் கிரிகளை அழித்து நம்முடைய வல்லமையை காண்பிக்க வேண்டும். அது என்ன? சுகமளிக்கிற வல்லமை. எல்லாரும் சொல்லுவோம், சுகமளிக்கிற வல்லமை. பாருங்கள், இந்த குஷ்டரோகி பாருங்கள், லேவியராமத்துக்கு திரும்புங்கள். லேவியராமம் 13ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்க. குஷ்டரோகியை பற்றி அங்கே விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 45ஆம் வசனம் வாசிப்போம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனும், கவனிங்க, அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அவன் பாளையத்துக்கு புறம்பே ஒரு குடிசை போட்டு அங்கே இருக்கணும். மக்கள் வாசம் பண்ணுகிற பாளையத்தில் அவன் இருக்கக்கூடாது. வேறு ஒரு லாபமும் இல்லை. யாரோ பிரியமானவர்கள் சட்டியில் கஞ்சியை ஊற்றி வச்சுடுவாங்க, அவன் குடிச்சிட்டு ஊருக்கு வெளியே கிடக்கணும். ஆனால் இந்த குஷ்டரோகி இயேசுவின் மனதுருக்கத்தை பற்றி கேள்விப்பட்டான், இயேசுவின் பரிதாபத்தை பற்றி கேள்விப்பட்டான். இந்த கர்த்தர் நல்லவர், அவர்கிட்ட வந்தவனை ஒருபோதும் ஒரு புறம்பே தள்ளவில்லை என்று அவன் அறிந்து, செத்தாலும் பரவாயில்ல, கல் தானே எரிய போகிறான், செத்து போகிறோம், இந்த வியாதியில் இருக்கிற காட்டு சாகுறது நல்லது
கண்டிப்பாக அவரை பார்க்க வேண்டும் என்று வந்து விட்டான். பாளையத்துக்குள்ள பேக்ரவுண்டை கவனிங்க. பின்னணி ஒன்று இருக்கிறது. இயேசுவை அவன் குடிசைக்குள்ள போய் அவனை சோமாக்கலை. குடிசைக்குள்ளேருந்து வந்தான். அதே பெரிய செயல். கல்லை எதிர்பார்க்கான், தூக்கி எரிஞ்சு நம்மளை கொன்று விடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னால் கர்த்தரை சந்திச்சிட்டான். சந்தித்து ஒரு வார்த்தை கேட்கான், கர்த்தாவே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா உமட்ட அளவில்லாத மனதுருக்கம் பரிதாபம் இருக்குதுங்கிறது நான் பார்த்துட்டேன், கேள்விப்பட்டுட்டேன். இப்போ உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். உடனே கத்த சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. வியாதிக்கார் உங்கள்கிட்ட சொல்லிவிடுங்க, தேவனுக்கு சித்தம் உண்டு, நான் சுத்தமாவேன். வீட்டில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு சுத்தம் உண்டு, இயேசுவுக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு, சுத்தமாகு, சுத்தமாகு. வாயில் அருமையான முதல்ல சுத்தத்தை வச்சுதுன்னா தான் ரெண்டாவது பாடியில் சுத்தம் வரப்போகுது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாயில் கண்ட குப்பையும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வியாதி சோமாகலையேன்னு வருத்தப்பட்டுருது. சுத்த அறிவீனம். வேதத்தை முழுவதுமாய் கற்றுக்கொள்ள வேணும், ஃபாலோ பண்ணணும். ஓரளவாவது தப்பு வரும்போது ரத்தத்தால் கழுவப்பட வேணும். மக்கள் பார்த்தீங்கன்னா கண்டதையும் பேசுறது. யாருக்காவது சோமல் அணிஞ்சோன்னா அவங்கள இந்த மாதிரி தீட்டுன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு பிறகு பிள்ளை சோம்பு இல்லாமல் இருக்கேன்னு வருத்தப்பட வேண்டியது. மனிதன் பாருங்கள் குழம்பி போய் கிடக்கான். பிசாசு குழப்பி வச்சிருக்கான். எப்போதும் அருமையானே சுத்தமாக 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 சுத்தமாக. இயேசுவே சுத்தமாகுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அவருடைய வார்த்தை முடிவான வார்த்தை, அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. அவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், சொல்லிகிட்டே இரு, ஆச்சரியத்தை காண்பாய். நீ நினையாத நேரத்தில் இந்த வியாதி மறைந்து போகிறதை கண்டு அதிசயிப்பாய் என்று கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறாரு. வாய் எல்லாருக்கும் அருமையான சுத்தமாகட்டும். வாய் சுத்தமாக சுத்தமாக சுத்தமாக. அருமையான பாருங்க, அடுத்தவர்களுடைய நலனே அக்கறை உள்ள ஒரு இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தம் உண்டு, சுத்தமாக. அது மாத்திரமல்ல, ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார் பாருங்க. கையை நீட்டி அவனை தொட்டார்னு போட்டிருக்கு. 100 ஆண்டுகளில் எந்த ரப்பியும் இப்படி செய்தது இல்லை. ஆனால் இந்த மனுஷன் இப்படி கொதிச்சு போயிருக்கிற ஒரு குஷ்டரோகி தலையில் கையை வைக்கிறாரு. வேணும் தான் வைக்கிறாரு. அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. இன்றைக்கும் அவருடைய கரங்கள் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களை தொட விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஒரு குஷ்டரோகியை தொட்டவர் எல்லாரையும் தொட விரும்புகிறார். ஒருவன் சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னவர் இன்றைக்கு எல்லார்ட்டையும் சொல்றார், சுத்தமாக. எல்லாரும் சத்தமாக சொல்ல, சுத்தமாக சுத்தமாக. நான் சொல்றேன், சபையே சுத்தமாக. இயேசு சொல்லிவிட்டார். ஆகவே அருமையான நண்பர்களே, கவனிங்க. இந்த இயேசு நமக்கு இப்படி செய்துட்டாரோ, இந்த கஷ்டத்தை கொடுத்து பாடத்தை படிக்கிறதுக்காக இயேசு இந்த வியாதியை கொடுத்துட்டாரோ யோசிக்கிறவர்கள் மண்டையை கழிவு கொள்ளும்படி இந்த வசனத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு நாளும் அருமையானவர்களே, கர்த்தர் பாடம் படித்து கொடுக்கறதுக்காக வியாதியை கொடுக்கறது இல்லை. யாருக்கும் வியாதியை கொடுத்து பாடத்தை படித்து கொடுக்கறது இல்லை. எல்லார் மேலும் மனதுருகிற கர்த்தர், பரிதாபப்படுகிற கர்த்தர், எல்லாரையும் குணமாக்குறவர், எல்லாரையும் ஆரோக்கியமாக்குறவர், எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும், வளமாயிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற கர்த்தர். நீ சோமாறு காட்டிலும் அவர் சோமாக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் என்பதை திட்டமாக இந்த காரியங்களிலே தெரிந்து கொண்டு போங்கள். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். பரலோகபிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். மனதிற்குமுள்ள இயேசு எங்கள் பட்சமாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது ஆண்டவரே.
பொல்லாத பிசாசானவன் இந்த உலகத்தினுடைய ராஜாவாக இருக்கிறான். மனிதனுடைய சரீரங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான், தீட்டாக்கி கொண்டிருக்கிறான். அதை சுத்தமாக்குகிற கர்த்தர் இன்னைக்கு ஜீவிக்கிறீர். அதற்காகவே இந்த உலகத்திலே வந்தீர் ஆண்டவரே. அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உமக்கு இருந்த மனதுருக்கம் இந்த காலவேளை உமக்கு இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். அவனை பார்த்து சுத்தமாகுன்னு சொன்னவர் எங்களை பார்த்து சுத்தமாகும்படி சொல்லுகிறேன், நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. இந்த காலவேளை நாங்கள் சுத்தமானோம், நாங்கள் சுகமானோம். இயேசுவின் பிள்ளைகள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், நீடித்து வாழ்பவர்கள். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குணமாக்கு வல்லமை எல்லாரையும் சந்திப்பதாக, எல்லா பிசாசின் தீட்டுகளையும் அழித்து போடுவதாக, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.